ஸ்ரீ சௌடாம்பிகை ஜோதிடம் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் ஜெய தமிழ் செல்வனின் அன்பு வணக்கங்கள். நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு ஆதரவு அளித்து வரும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி. இப்போ பிப்ரவரி மாசத்துக்கு உண்டான பொது பலன்களை நம்ம பார்ப்போம். பிப்ரவரி மாசத்துல என்ன தனி சிறப்பு அப்படின்னா, பிப்ரவரி மாசத்துல முதல்லயே, அதாவது பௌர்ணமியிலேயே இந்த மாதம் தொடங்குறது தான் ஒரு தனி சிறப்பு. அதே மாதிரி குரு பகவான் மிதனத்திலையும் சனி பகவான் மீனத்திலையும் இருப்பாரு. அதே மாதிரி கேது சிம்மத்திலையும் ராகு பகவான் கும்பத்திலையும் இருப்பாங்க. அதே மாதிரி சூரியன் ஒரு 12 நாள் மகரத்திலையும், செவ்வாய் ஒரு 23 நாள் மகரத்திலையும் இருப்பாங்க. அதே மாதிரி புதன் 3 நாளையும், சுக்கிரன் 6 நாள் மகரத்துல இருப்பாங்க. அதுக்கப்புறம் கும்பத்துல ராகு பகவான் ஏற்கனவே இருக்கிறாரு. அந்த ராகு பகவான் கூட சுக்கிரன் 20 நாள், புதன் 20 நாள் இருப்பாங்க. சூரியன் 18 நாள், செவ்வாய் 7 நாள் கும்பத்துல இருப்பாங்க. இதுதான் இந்த கிரக நிகழ்வுகள் இந்த மாதத்திற்கு. அதே மாதிரி துல்லியமான பலன்கள் வேணும் அப்படின்னா ஜனனகால ஜாதக அடிப்படையில ஒருத்தர் பிறந்த நாள், நேரம், இடம் இந்த மூணையும் வச்சு தசாபுக்தி அடிப்படையில ஒரு விஷயம் ஜனன ஜாதகத்துல ஒரு நல்லதா இருக்கட்டும் கெட்டதா இருக்கட்டும், ஜனன ஜாதகத்துல பிக்சட் செய்யப்பட்டது, அதாவது நிலைப்படுத்தப்பட்டது. அந்த நல்லதும் கெட்டதும் எப்ப நடக்கும் அப்படின்னா கோச்சார நிகழ்வுகள்ல எப்ப நல்லது நடக்கணும்னு வருது, கெட்டது நடக்கணும்னு வருது, அப்பம்போது மட்டும்தான் நல்லதையோ கெட்டதையோ ஒரு மனுஷன் அனுபவிப்பாங்க. இப்ப துல்லியமான பலன்கள் வேணும்னா நம்ம நம்பர் இருக்கு, கான்டாக்ட் பண்ணிக்கங்க. இப்ப ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான பொது பலன்களை பார்ப்போம். கடகராசி நேயர்களே அனைவருக்கும் வணக்கம். கடகராசி இப்ப பௌர்ணமியில உங்க பிப்ரவரி மாசம் தொடங்குதுங்க. அது உங்களுக்கு தாங்க ரொம்ப தனி சிறப்பு. ஏன்னா உங்க ராசிநாதனாகி உங்க ராசியிலேயே இருக்கிறாரு. அதுவும் பௌர்ணமியா இருக்கிறது ரொம்ப யோகம். ஏன்னா 12 மாசத்துக்கு ஒரு தடவை தான் உங்க ராசியில பௌர்ணமி ஆவார். அதுவும் அந்த தை மாசம் அந்த பூச நட்சத்திரத்துல நல்ல ஒரு பிரகாசமான நிலையில சந்திரன் இருப்பாரு. இந்த மாசம் உங்களுக்கு தொட்ட உடனே ஸ்டார்டிங்கே உங்களுக்கு வீக்ல போகக்கூடிய அமைப்புகள் நல்லாவே இருக்குது. ஒரு காரியத்தை தொட்டா அதை தொட்டது துளங்கும்னு சொல்லுவாங்கல்ல, அந்த அமைப்புகள்லாம் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் பலிதமாகக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்குது. அதே மாதிரி 2ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கிறாரு. பொருளாதாரத்துல கொஞ்சம் பார்த்து கவனமா செலவு பண்ணுங்க. பொருளாதார முன்னேற்றம் ஆனா கண்டிப்பா உண்டு. அதே மாதிரி 3ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கிறாரு. 3ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கறதுனால தம்பி தங்கைகள், இளைய சகோதரம் வழியில கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் இருக்கும். விட்டு கொடுத்து போறது உங்களுக்கு ரொம்ப நன்மையை கொடுக்கும். அதே மாதிரி 3ஆம் இடம் தான் தைரியம், வீரியம், வெற்றி, விஜயஸ்தானம்னு சொல்லுவோம். தைரியத்தை குறைக்கக்கூடிய அமைப்புகள். ஏன்னா சனி பகவான் எங்க பார்த்தாலும் அந்த இடத்த மந்தப்படுத்துவார், தாமதப்படுத்துவார் அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா தைரியம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு குறையும். இளைய சகோதர வழியில கொஞ்சம் ஸ்ட்ரகிளா இருக்கும், கருத்து வேறுபாடுகள் இருக்கும். அப்புறம் கலைத்துறை, எழுத்து, கவிதை, கட்டுரை, அதே மாதிரி ஓவியம், இந்த மாதிரி அமைப்புகளை கலைத்துறைகள்ல ஆடல், பாடல், டான்ஸு, சினிமா, இந்த மாதிரி கலைத்துறையில இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டிய சூழல்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உண்டு. என்னதான் இருந்தாலும் 4ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்குறாருங்க. 4ஆம் இடத்தை குரு பகவான் தாய் வீடு, வாகனம், கல்வி, சுகம், தாய் வீடு, வாகனம், கல்வின்னு சொல்லுவோம். மாணவர்கள் இந்த காலகட்டத்தில் அதிக மதிப்பெண்கள் பெறக்கூடிய அமைப்புகள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கண்டிப்பா உண்டு. அதே மாதிரி தாயால் அனுகூலங்கள், ஆதாயங்கள் கண்டிப்பா உண்டு. தாய்க்கும் உங்களுக்கும் ஏதோ கருத்து வேறுபாடு, மன வருத்தங்கள் இருந்ததுன்னா அந்த கருத்து வேறுபாடுகள், மன வருத்தங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் சரியாகக்கூடிய அமைப்புகள் உண்டு. அதே மாதிரி ரொம்ப நாளா வீடு வாங்கணும்னு பார்த்துக்கிட்டே இருக்கேன், எதுவும் அமைய மாட்டேங்குது, கையில காசு வர மாட்டேங்குது அப்படின்ற அமைப்புகள் இருந்ததுன்னா வீடு வாகனம்லாம் கண்டிப்பா இந்த காலகட்டத்தில் வாங்கக்கூடிய சூழல்கள், கடன் வாங்கி வாங்கக்கூடிய சூழல்கள் கண்டிப்பா உண்டு. ஏன்னா 6ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறாரு.
கடகராசிக்கு 6ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கறதுனால கடன் வாங்கி வீடு வாகனம் யோகம்லாம் உங்களுக்கு கண்டிப்பா உண்டு. ரொம்ப நாளா வந்து வீடு கட்டுறதுக்கோ இல்ல நிலம் வாங்குறதுக்கோ வாகனம் வாங்குறதுக்கோ லோன் கேட்டுக்கிட்டு இருக்கேன், கிடைக்கல. உங்களால லோன் கட்ட முடியும், கிடைக்கல அப்படின்னா இந்த காலகட்டத்துல அந்த சுப கடன்கள் உருவாகக்கூடிய தன்மைகள் உண்டு. அதே மாதிரி உங்க ராசிக்கு 8ஆம் இடத்தை பார்ப்பாரு. 12ஆம் இடத்துல குரு இருந்து 8ஆம் இடத்தை பார்ப்பாரு. 8ஆம் இடம் வந்து 400 500 கிலோமீட்டருங்கள் நகரக்கூடிய அமைப்புகள். அதாவது பிறந்த ஊரை விட்டு ஒரு 400 500 கிலோமீட்டர். பிறந்த ஜனன ஜாதகத்துல அந்த அமைப்பு 8 12ஆம் இடம் சுபத்துவமாய் இருந்ததுன்னா இப்பயும் உங்களை 8 12ஆம் இடம் சுபத்துவமாய் இருக்கிறதுனால 400 500 கிலோமீட்டர் போவீங்க. அதே மாதிரி வெளிநாடு 12ஆம் இடம் வந்து வெளிநாடு, 8ஆம் இடம் வந்து வெளி மாநிலம். வெளி மாநிலம் போவீங்க. அதுக்கப்புறம் வெளிநாடு போகக்கூடிய அமைப்புகள் இந்த காலகட்டத்துல உண்டு. இப்ப பிறந்த ஊர்ல தான் இருக்கிறேன்ப்பா அப்படின்னா ஒரு வெளி மாநிலம் ஒரு 400 500 கிலோமீட்டர் நகரக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பா இந்த காலகட்டத்தில் உருவாகும். ஆல்ரெடி நான் 400 500 கிலோமீட்டர் தாண்டி தான் இருக்கிறேன் அப்படின்னா அவங்களுக்கெல்லாம் வெளிநாடு போகக்கூடிய அமைப்புகள் அவங்களுக்கு கண்டிப்பா உண்டு. அதே மாதிரி 9ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறாரு. கடகராசிக்காரங்க இப்பதான் வந்து அஷ்டமத்து சனியை கடந்துட்டீங்க. ரொம்ப சிரமப்பட்டுட்டீங்க ஒரு 3 வருஷமா. இப்பதான் ஒரு 6 மாசமா கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்னு நிலைமை போய்கிட்டு இருக்குது. அதெல்லாம் வந்து இப்ப சரியாகக்கூடிய அதான் அஷ்டம சனி தான் ரொம்ப துயரமான உங்களுக்கு காலகட்டங்கள். அதெல்லாம் உங்க 6 மாச காலமா இப்ப கொஞ்சம் பரவாயில்லைங்க. இதுக்கப்புறம் உங்களுக்கு வளர்ச்சி தாங்க. கடகராசிக்காரங்களுக்கு இதுக்கப்புறம் உங்களுக்கு வளர்ச்சி தான், ஒன்றும் பிரச்சனை இருக்காது. அதுக்கப்புறம் குரு பகவான் உங்க ராசிக்கே வருவாரு. இன்னும் டாப்பா இருக்கும். உங்க ராசியில உச்சமடைவாரு. அடுத்து ஜூனுக்கு அப்புறம் இன்னும் டாப்ல போவீங்க. சரியா? 9ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறது தந்தையோட உடல்நிலையில கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது. தந்தைய கொஞ்சம் நீங்க பிறந்த ஒரு இப்ப என்ன தந்தையை பிரியக்கூடிய அமைப்புகள் இருக்கும்ல. சூரியன் 9ஆம் இடம் ரொம்ப பாதிச்சா, அதாவது ஜனன ஜாதகத்துல ரொம்ப பாதிச்சா தந்தைக்கு சிறு சிறு உடல் உபாதைகள், இல்ல தந்தையால் ஏதோ ஒரு பிரச்சனைகள் இருக்கக்கூடும். ஆனா இப்ப அப்படி ஒண்ணும் பெருசா இல்லை. ஏன்னா சூரியன் வந்து குருவோட பார்வையிலே இருப்பாரு. அதனால பெருசா தந்தைய கொஞ்சம் பிரியக்கூடிய அமைப்புகள் தான் இருக்கும். அதாவது சுப பிரிவா இருக்கும். வேலை கிடைச்சிருக்குது, அதனால நான் வெளியூர் போக வேண்டிய அமைப்பு இருக்கு அப்படின்ற அமைப்புகள் தான் இருக்கும். அதே மாதிரி தந்தை வழி உறவுகளால கொஞ்சம் சிறு சிறு பிரச்சனைகள், மன வருத்தங்கள், கருத்து வேறுபாடுகள் 9ஆம் இடத்துல சனி பகவான் ராசிக்கு 9ல சனி இருக்கும்போது இதெல்லாம் நடக்கதான் செய்யும். அதே மாதிரி 10ஆம் இடம் நல்லாவே இருக்குது. தொழில் ஸ்தானம் நல்லாவே இருக்கிறதுனால தொழில்கள் நல்லா போகும். புதிதாக தொழில் தொடங்கக்கூடிய அமைப்புகள் இருக்கும். தொழில ஒரு முன்னேற்றம் வரக்கூடிய அமைப்புகள் இருக்கும். அதே மாதிரி 11ஆம் இடத்துக்கு சனியோட பார்வை இருக்குது. லாபஸ்தானம், மூத்த சகோதர சகோதரி ஸ்தானம் சொல்லுவோம். மூத்த சகோதர சகோதரியில கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. சனி எங்க பார்த்தாலும் பிரச்சனைன்னு சொன்னேன்ல, அண்ணன் அக்கால் கிட்ட கொஞ்சம் கருத்து வேறுபாடு இருக்கும். நீங்க விட்டு கொடுத்து போறது இந்த காலகட்டத்துல நல்லது. அதே மாதிரி இப்ப நம்ம சொன்னது எல்லாமே பொது பலன்கள் தாங்க. துல்லியமான பலன்கள் வேணும் அப்படின்னா கீழே நம்ம நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிக்கங்க. ஜனனகால ஜாதக அடிப்படையில துல்லியமான பலன்கள் கேட்டுக்கலாம். நன்றி, வணக்கம்.